ஒரு பேன் அடுப்பில் வச்சு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன், அதாவது மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருந்த 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போது ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆறட்டும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு எல்லா கடைகள்லையுமே இப்போ கிடைக்குது, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்குது. அந்த ஷீட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதிலிருந்து ஒரு ஷீட்டு எடுத்துகிட்டு ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருந்தோம், அதாவது உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இது மேலே வச்சிடலாம். இப்போ நான் அந்த ஒரு ஷீட்டையே 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கிட்டேன். அது உள்ளாடி மசாலாவை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அது மேலே கொஞ்சம் மைதா மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி, அதாவது எல்லா ஸ்டஃபிங்குமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துடலாம், அதை ரோல் மாதிரி கூட பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் மடித்து விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் மைதா மாவை டிப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அது மேலேயும், அது ஓப்பனில் இருக்குல்ல, அது மேலேயும் கொஞ்சம் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு மாடலில் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒன்று இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையுமே, அதாவது எல்லா ஸ்டஃபிங்குமே பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு ஷீட் நம்ம வாங்கி வச்சுருந்தாலே போதும், ஈவினிங் ஸ்நாக்ஸு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.